ஒராம் கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 பேரும் சாவகச்சேரி. சரியா? 2வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் போயிருக்கு, 7 பேர் சாவகச்சேரி, ஒரு ஆள் கரவட்டி. 3வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 7 பேர் சாவகச்சேரி, ஒரு ஆள் நல்லூர். 4வது கடைக்கு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 3 பேர் சாவகச்சேரி, 1 மட்டும் ஆரியம்பதி. 5வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 சாவகச்சேரி, 2 பேர் 1 ஜாப்னா, ஒரு ஆள் சங்கான. 6வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 11 பேர் சாவகச்சேரி, 1 மட்டும் ஆனக்கோட்டை. 7வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 பேர் சாவகச்சேரி, 2 பேரில் 1 யாழ்ப்பாணம், 1 கரவட்டி கரணவை. 8வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 10 பேர் சாவகச்சேரி, 2 பேர் 1 சங்கான, 1 கிளிநொச்சி. மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒரு தரம் போக எடுக்கல. பெரிய கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும், நம்பர் 1க்கு ஒரு ஆள் யாழ்ப்பாணம், ஒரு ஆள் கிளிநொச்சி. 2வது நம்பர் கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும், ஒரு ஆள் சாவகச்சேரி, ஒரு ஆள் யாழ்ப்பாணம். சரிதானே? இதில் மெட்டாக்களும் போடலாம், போடுறதுக்கு டைமும் இருக்குது. 1,20,00,000 மேலே போடுறேன், அதுக்கு சாவச்சேரியாக்கள் போராட்டி போட்டும் எடுக்கலாம். இல்ல அப்படி நீங்க பழைய மீன் சந்தையில கட்டப்பட்ட கடையில 8 கடத்தொகுதி தனித்தனியா கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை தண்டாக்கி 2 அங்கடியாக்கள் எடுக்க கூடாதுக்காக தண்டாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, இது ஒரு திட்டம் மட்டும் ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காட்டி நீங்க அதை செய்யறீங்க. சரி, அதை 8 ஆக்கி போடு. அங்க சந்தைக்குள்ள நீங்க சின்ன கடையை நீங்கள் 8 ஆக்கி கொடுக்குறீங்க. இங்க நீங்கள் அப்படி என்ன பர்பஸுக்காண்டி அப்படி கொடுக்குறீங்க? சொல்ல பாருங்க, இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கைக்கே டிசைன் பண்ணி 2 கடையின் தீர்மானம் எல்லாம் சபை இருக்கைக்குள்ளே எடுத்தாச்சு. அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்குக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து டிசைன் பண்ணல. 2 கடையின் டிசைன் சபை இருக்கும் போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் புறதை செய்தது. சரிதானே? நான் ஒன்றும் புதுசா டிசைன் பண்ணல. ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வந்து இது சம்பந்தமா கிடைக்க வரையில்லை. நாங்கள் வந்து இப்ப பழைய காலத்துல 74ஆம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு 4 கடை இருந்தது. அதுல 2 கடை எங்க அப்பாண்ட பேர்ல சொந்த பேர்ல இருந்தது, 2 கடை வெளியாக்கள் பேர்ல இருந்தது. எங்கட பழைய நாங்க 2004ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பிறகு கடை கட்ட வரைக்கும் இந்த நகரசபையால சொன்ன வசனம், உங்களுக்கு கடை கட்டினோம்னா முன்னுரிமை அடிப்படையில். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. நாங்க அதைத்தான் கேட்க வந்தாங்க. நீங்க எத்தனை கடை கட்டினீங்க, யாராரு கொடுத்துருங்க, அதெல்லாம் கேட்க. அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரணும். அதை பற்றி தான் நாங்க கேட்க வந்தோம். உங்களோட இந்த பிரச்சனை நீங்க லிஸ்ட் கொடுத்த மாட்டேங்க தேவை. நகரசபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரேன்னு சொன்னது உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்க எங்கிட்ட கடை 74ஆம் ஆண்டு நாங்க கடை நடத்துறது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படி என்ன சொன்னீங்க? தொழில் இல்லாம பழைய ஆட்களுக்கு பழைய ஆட்களுக்கு தந்த விட்டது. இப்ப நீங்க அப்படி என்ன டெண்டர்ல விடுவீங்க எங்களுக்கு இல்லாம? அவளை கத்தாக்கிறேன்னா பட்ட பேக்கியல ஏகே மாமா நான் ஒரு நாளும் வெறும் தாரான்னு சொல்லல வரது දැන් මේක සාකච්ඡාව දැන් දීලා දින ඔයගොල්ලන්ට වැඩිපුර දීලා කඩ මෙහෙන් චාපච්චිට ගිහින් දෙන්න. බොරුවක් කරන්න එපා. பேர் சொல்றேன் சொன்னா கூடுதலான கடை வந்து சாட்சியாக எடுத்துக்கிறாங்க. படி மாடல் யாரும் கடை அடிச்சிருக்குது, பழைய ஆக்கள் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. அந்த 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்ப அதுக்கு அந்த கடை அவைக்கு இப்ப கடை கொடுக்க முடியும். நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. சரிதானே? அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. வியாபாரம் செய்யாதீங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. கடை அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சுட்டு நீங்க டெண்டர் கால் பண்ணுங்க. மிச்சத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் முடிவு தர மாட்டார். அவர் முடிவு தர மாட்டார்.
திடீர்னு ஒரு மாசமா வந்துட்டு தான் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாமே தள்ளி போட்டு சொல்லி வரும். நியூஸ் பேப்பர்ல இல்ல, இப்ப சில கடையான் தருவோம். எங்களை கடையான் தந்துட்டு நாளை பப்ளிக் அறிவிக்கலாம். கோரிக்கை என்னண்டா என்ன கோரிக்கை ஐயா கோரிக்கை முதலாளிக்கு புது கட்டணம் எல்லாம் திருத்தஞ்சியப்பட்ட கட்டணம் மட்டும் மறக்கக்கூடாது. சரிதானே? அந்த கடைகள் சின்ன சின்ன கடையா இருந்தா திருத்தஞ்சியப்பட்ட கடைகளை கெட்டகோல் பண்ணி வைக்கலாம். அந்த விஷயத்துல ஒன்றைத்தான் நாங்கள் விஷயத்தை சொல்ல வர வேண்டும்னா, இந்த அதாவது தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக நாங்கள் நகர சபையை நாங்கள் தாண்டி தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த கடையை கொடுக்க சொல்லி இந்த விண்ணப்பத்திலே அவருக்கு போட்டிருக்கணும். அதுதான் முதலாவது பிள்ளை. ஒரு ஆள் ஏன் நாங்கள் போயிட்டு എന്നൂറ് പോട്ടുണ്ട് ചില നേരം കോടിക്കണക്കിലെ പോട്ടിருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் காசൊക്കെ பார்த்துட்டு நாங்கள் போட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த வெளி மாவட்டத்தில் வெளியில நாலு மாதம் டெண்டர் அடி படிச்சிருங்க. மிச்சத்தை 4 மாதம் டெண்டர் அடி படிச்சிருங்க. எழுத்து முழந்தேன் எழுத்து முழந்தேன் அதாவது மிச்சம் அவருக்கு மேலே கணக்கு சபையால் எடுக்கப்பட்ட முடிவு செய்யலாம்.
நீங்க போய் முறைப்பாட போடுங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு உள்ளாட்சி சபையில் எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு அமையதான் ஐயா அரசாங்கத்து போய் ஆட்டியே போடுறாங்க எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்து போயில ගන්න පුළුවන් ටෙන්ඩර් දෙන්න තියෙන්න. how many years I will talk here that office ඒකනේ ඔයාලගේ මේ පස්සේ තියෙන්නේ. every time how many file I will type. தம்பி நீ மார்க்க கட்டாயிக்கியா படையாக்கே புலங்க தெரியுமா சரி என்ன முறைப்பட என்ன முடிவு எடுத்து දැන් මේක අපිට ඔයගොල්ලෝ ඉස්සරහින් නෑ. අපිට දැන් මේ ප්‍රශ්නේ හෙට විසඳ ගන්න පුළුවන් නේද කොහොමද? හෙට වෙනකොට මේ දැන් ඔය කතා කරන්න පුළුවන් කට්ටිය වැඩිපුර වෙන්නේ ජාවා. காசு ஒரு கோடி வண்டி வச்சு கொண்டு இருக்காரு அதுக்கு பதில் இன்னும் படி இல்லை அப்புறம் அதுக்கு சபை என்ன செல்லும் இதுக்கு செல்ல நல்ல சேட்டல் ஆனா இவன் சொல்றது கூட இல்ல எனக்கு தெரியாத போது நடந்த சம்பவம் அப்ப முதல்ல இருந்து பொறுப்பேற்க ரெண்டு பொறுப்பேற்க அதெல்லாம் எனக்கு பொறுப்பேற்க வேணும் திடீர்னு வந்து அது சொல்லல முதல் நடந்த தெரியாண்டா ஆனா முதல் போட்ட சபையெடுத்த திட்டத்துல தான் செய்தாண்டா அதை தெரியும். அது செய்யலாம் ஆனா இந்த வாக்குறுதி மட்டும் எனக்கு தெரியாது. போட்டிருக்கு அவங்களும் நிரந்தரம் வச்சுக்கிறாங்களோன்னு பார்க்கணும் அதை பார்க்கணும். சொல்றது இந்த 8 பேரும் சொல்றேன் அவனுக்கு இங்க இருக்கிறோம் போல 10 வருஷம் நிரந்தரமே நிரந்தரம் மாங்குளம் போட்டா 30 வருஷம் இது பின்னாடி தெரியாது. 8 பேர் சரி ஒரு ஆள் தான் அப்படி இல்ல ஆறு கோல் பண்ணீங்க ஆறு கோல் பண்ண சாவச்சேரியில இருந்து ஒவ்வொரு கடைக்கட்டு 10 பேர் சொன்னப்ப யார் நிக்கிறீங்க ஒரு தரம் கல்வி தயார் இல்லை இருந்தா நாங்க ஒரு தரம் கோல் பண்ணேன் அப்ப எங்களுக்கு தெரியாம ஆனா எங்களுக்கு 4 வரை நிப்பாட்டா முதல் அங்க அரசாங்கத்தும் காசு போவாது நாட்டே போட்டு போவாங்க ඔයාලා හෝල්ඩ් කරන්න පුළුවන් මේක. ඉහලා ඔයගොල්ලන්ට දැන් යායි කතාව කිව්වනේ. 10ක් තියෙනවා 8ක් අංජාව කිව්වා. தனக்கு அதிகாரம் இல்ல අපිට ප්‍රශ්න නෑ අපිට ඉන්න විෂය. ಸಂಘದ